இவ்ளோ நேரமா நம்ம படிக்கிறோமே, நம்ம படிச்சது எதுவுமே எக்ஸாம்க்கு வரலனா என்ன பண்றது? ஒருவேளை இப்படி இருந்தா நம்ம படிச்சது மட்டுமே எக்ஸாம்க்கு வந்து நமக்கு எல்லா ஆன்சரும் தெரிஞ்சு நம்ம சமயம் எழுதி பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல? சரி, அதுக்கு யோசிச்சுக்கிட்டு படிப்போம். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் பாரு. நோ, ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டா என்ன? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டு இவங்க கிட்டயாச்சும் பேசுவோம். The person you are trying to call is currently busy. பிஸியா? சரி, அவனே ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுவான். பிஸின்னு வருது. ஒருவேளை அவன் எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கானோ? சாச்சா, அவன் எனக்கு தெரியாமலாம் அப்படி பண்ணவே மாட்டான். ஒருவேளை அவன் ஆபீஸ்ல பூஜா கிட்ட பேசிட்டு இருக்கானோ? நம்ம எதுக்கு இப்ப தேவையில்லாம யோசிக்கிறோம்? ஒருவேளை அவன் எக்ஸ் கிட்ட பேசி பேட்சப் ஆயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆறுது? பேசாம எதுக்கும் கால் பண்ணிடலாம். நீங்கள் டயல் செய்த எண் வேறு தொடர்பில் உள்ளாரா? அப்ப கண்டிப்பா அவன் எக்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். பூஜா தான். இல்ல எக்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். பூஜா தான். இல்ல பூஜா தான். பூஜா எக்ஸ் தான். எக்ஸ் பூஜா. எக்ஸ் பூஜா. ஹலோ, பூஜாவா இல்ல எக்ஸா? யார் பூஜா, யார் எக்ஸ்? இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஹே, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்டி. ஒய், அவ சொல்றது நம்பர் மாதிரி இல்ல. ஸ்கிரீன்ஷாட் கேளு. இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். மறுபடியும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வர ஓவரா போற. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, பாத்துக்கோ. வெய் போன. ஏய் மானங்கட்ட மைண்ட் வாய்ஸ். இன்னொருத்தர இதை யோசிச்சேன் அதை யோசிச்சேன் ஏதாவது பண்ண அமைதியா. இப்படியே கத்தி பேசிட்டு இருந்தனா பிபி ரைஸ் ஆகி அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுவேன். ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவனா? ஐயோ, நமக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. ஒருவேளை இன்சோம்னியாவா இருக்குமோ? கண்ணு ஃபுல்லா கருவளையும். அப்ப நம்ம அழகெல்லாம் போயிடுமோ? சும்மாவே எந்த நாயை நம்மள சைட் அடிக்காது. ஐயோ, நம்ம அழகெல்லாம் போயிடுச்சுன்னா மதனும் நம்மள கழட்டி விட்டுருவானோ? என்ன மணி அடிக்குது? உண்மையோ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்றேன்னு கேளு. அது என்ன யோசிக்கிறேன்னு கேக்குற? ஹே, சாரி. இல்ல, எப்பவும் லூஸ் மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பியா? அதான் கேட்டேன். ஓ, என் பிரச்சனையை பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியுதுல. நான் கோவமா போன் வைக்கிறேன். இரு. சாரி. சரி, என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. அது வந்து ஏதாச்சும் ஒரு வண்டியோ காரோ இல்ல ட்ரெயினோ ஸ்பீடா போச்சுன்னு வையேன், அது நம்மள இடிச்சு நம்மள கொல்லதான் வருதோன்னு தோணுது. எக்ஸாம்ல பாஸே ஆக மாட்டேன், அப்புறம் எதுக்கு படிக்கணும்னு தோணுது. யாராச்சும் நல்லா ஈன்னு இழிச்சு பேசினா பின்னாடி பெருசா எனக்கு ஆப்பு வைக்க போறாங்களோன்னு தோணுது. இவ்வளவு ஏன் என் தலை மேல ஓடிட்டு இருக்கிற ஃபேனு கலண்டி என் தலை மேலேயே விழ போகுதுன்னு தோணுது. நான் இப்ப என்னடா பண்றது? ஹே, இதெல்லாம் நார்மல் ரீ. இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் யோசி. தேவையானது இது தேவையில்லாதது அதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ யோசிக்கிறது பூராவே தேவையில்லாததுதான். போய் தூங்கு போ. நீ பேசுறத பார்த்தா நீ என்ன ஒரு காமெடி பேசாதான் நினைச்சிட்டு இருக்கல. இன்னும் உனக்கு என்ன பிடிக்கல தானே? உனக்கு என் மேல அக்கறை இல்ல தானே? என்ன கழட்டி விட பாக்குறதானே? ஹே, எதுக்குடி இப்படிலாம் பேசுற? பின்ன உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி தானே நீ பேசுற? பைத்தியம். இதுக்கு மேலேயும் நம்ம பேசினா நம்மளுக்கு 134வது தடவை பிரேக்கப் ஆயிரும். நான் போனை வைக்கிறேன். பாத்தியா, உன்னால என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட முழுசா பேச முடியல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இதுல என்ன பைத்தியம் வேற சொல்றியா? நீ என்னடா என்ன பைத்தியம் சொல்றது? நான் சொல்றேன், ஆமாடா நான் பைத்தியம் தான். ஆல்சோ 134வது தடவை பிரேக்கப் நீ என்னடா பண்றது? நான் பண்றேன். நமக்கு இதோட 134வது தடவை பிரேக்கப் கன்ஃபார்ம். போன வேடா, வை போன பை. ஏய், அவசரப்பட்டு போனை வச்சிட்டோமோ? நிஜமாவே அவன் பிரேக்கப்னு நினைச்சு போனோம். இவ்ளோ அழகா முகமா படைச்ச ஆண்டவன் ஏன் இவன் மைண்ட மட்டும் மானங்கெட்டத்தனமா படைச்சிருக்கான்? இவளை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போகணும்.